கோதுமை குருணை சாப்பாடு செய்யலாங்க. அதுக்கு 1 டம்ளர் கோதுமை குருணை எடுத்து ஊற வச்சுட்டேன். நீ தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு பொரிஞ்சிருக்கு, வெங்காயம் சேர்த்திடலாம். கருவேப்பிலை, மிளகாய் சேர்த்திக்கலாங்க. நான் வர மிளகாய் போட்டுக்கிறேன். பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்திடலாம். தக்காளி 1 தக்காளி சேர்த்திடலாங்க. எடுத்தேன். நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேங்க. கொஞ்சம் கொழப்பாக வேணும்னு. 2 டம்ளர் தேங்காய் துருவல் போட்டு சேர்த்திடலாம். தேவையான அளவு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. நம்ம ஊற வச்ச ரவையை சேர்த்து போட்டுடலாங்க. 3 விசில் விட்டு எடுத்துடலாம். சாப்பாடு ரெடிங்க. நான் கொஞ்சம் கொழப்பாக இருக்கணுன்னு தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன்.